ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு பிசி பில்டு பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 35K பட்ஜெட்குள்ளே நீங்கள் வந்து பில்ட் பண்ணலாம். உங்கள் ஓல்டு பிசி வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக கூட இருக்க போகுது. இந்த ஜிபி ஷார்ட்டேஜ் டைமில் கூட ஒரு நல்ல கான்ஃபிகில் நீங்கள் இந்த டைமில் பில்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி கேமிங் பிசி கண்டென்ட் வேணுனாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு சூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் பார்த்திங்கன்னா இன்டெலோட i3 10th ஜென்ரேஷன் 1000F. இது வந்து ஒரு 14 nm ப்ராசஸர், 4 core 8 thread இருக்குது. இதோட பேஸ் கிளாக் ஸ்பீடு வந்து ஒரு 3.60 GHzலேருந்து பூஸ்ட் வந்து உங்களுக்கு 4.30 GHz வரைக்கும் போகும். இதில் வந்து 6 MB கேட்ச் இருக்குது. அது ஸ்மார்ட் கேட்ச்னால் அவங்க சொல்கிறாங்க. 65 watt TDP, 128 GB ஆஃப் ரேம் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். DDR4 தான் 2666 MHz சப்போர்ட் பண்ணும். இதோட பேண்ட்வித் பார்த்தீங்கன்னா 46.1 Gbpsன்னு போட்டிருக்கு உங்களோட அஃபிஷியல் சைட்டில். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7.5K உங்களுக்கு வந்து ஆன்லைன்லாம் விற்குது. ஆனால் நீங்கள் வந்து ஆஃப்லைனில் ரிச் ஸ்ட்ரீட் இந்த மாதிரி ஏரியாலாம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 7K பட்ஜெட்லேயே கிடைக்கும். இது வந்து அந்த விலைக்கு வந்து உண்மையிலே ஒரு ஒர்த் ஃபார் மணி ப்ராசரு. இது ஒரு கேமிங் ப்ராசர் கூட நம்ம சொல்லலாம். இப்போ இதுக்கு சிமிலரான ப்ரைஸில் இருக்கிற ப்ராசர்னால் AMD Ryzen 300 ப்ராசர் தான். அந்த ப்ராசர் வந்து 4 core 8 thread. அதில் வந்து அந்த ப்ராசரோட இது பார்த்திங்கன்னா வந்து எடிட்டிங்க்கு தான் அது மெயினாகவே. அந்த ப்ராசர் எடிட்டிங்க்கு உண்மையிலே நல்லாயிருக்கும். 3200 MHz வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். இப்போ நம்ம அதுக்கு யூஸ் பண்ணியிருக்க மதர் போர்ட் பார்த்திங்கன்னா H410 GB. இதில் நீங்கள் H410 என்ன சிப் செட் வேணாலும் H410 வந்து நீங்கள் என்ன பிராண்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து கிகாபைட் போனீங்கன்னா இன்னுமே உங்கள்கிட்ட சப்போர்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் அதை சூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 6000 ஒரு 6.5K வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். இது வந்து 10th gen மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் இதில் வந்து 2 ரேம் ஸ்லாட் இருக்குது. அதாவது 2666 MHz 2 நீங்கள் போட்டுக்கலாம். 8 channel HD ஆடியோவும் சப்போர்ட் கொடுக்குது. ஒரு NVMe ஸ்லாட்டும் இருக்குது. Gen 3 இது. ஏன்னா Gen 3 தான் ப்ராசஸர் சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் இதில் ஏகப்பட்ட ஃபீச்சர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு அவங்க போட்டிருக்காங்க அவங்க அஃபிஷியல் சைட்டில். நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது வந்து மற்ற பிராண்டோட அந்த மதர் போர்டோட அந்த பிசிபியோட இவங்களோட பிசிபி வந்து ரொம்பவே சேஃப்டி அப்படின்னு சொல்லி நிறைய மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு வேணுன்னா இன்னுமே டெக்னிக்கலாக வேணுன்னா நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஹியூமிடிட்டி இந்த வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, ஸ்மார்ட் ஃபேன், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே ஒர்த் ஃபார் மணி ஒரு 6000 ப்ரைஸ்க்கு. அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்க ரேம் பார்த்திங்கன்னா 8 GB DDR4 2666 MHz ரேம் வந்து. ஏன்னா வந்து நீங்கள் வந்து 3200 MHz நீங்கள் ரேம் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டெலுக்கு தேவையில்லை. 2666 MHz ரேம் தான் வந்து இது வந்து மொத்தமாகவே சப்போர்ட் பண்ணோம். அதனால் நம்ம எதுக்கு வேஸ்ட்டாக வந்து ஒரு 3500 rupees செலவு பண்ணி ஒரு 3200 MHz வாங்கினோம். 2666 MHz இதுக்கு போதும். இது வந்து அவ்வளோதான் எடுக்க போகுது. அதுக்கப்புறம் இது ஒரு 8 GB ரேம். அதனால் வந்து இப்போதைக்கு போதுமான இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க கேபினெட் அது உங்கள் இஷ்டம். நீங்கள் வந்து சாதா கேபினெட் கூட போட்டுக்கலாம். இல்லை RGBனா RGB கூட போட்டிருக்கலாம். இப்போ வந்து அமேசானில் வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு 3 கேபினெட்டோட ப்ரைஸை 2400 கொண்டு வந்திருக்காங்க. அதாவது சிப்ட்ரானிக்ஸ் வருது. X310B, X410B, X610B. நீங்களே இதில் பார்க்கலாம் இந்த வீடியோவில். இது எல்லாத்தோட விலையும் 2300 rupees தான் இருக்குது. 3 கேபினெட்டுமே இருக்கலே சீப்பஸ்ட்டான RGB கேபினெட் பார்த்தோன்னா அது இது மட்டும்தான். அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப்லைனில் தேடி பார்த்தீங்கன்னா RGB கேபினெட் உங்களுக்கு 3000 கீழே கிடைக்காது ஆஃப்லைனில். அதனால் ஆன்லைனில் முடிஞ்ச அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஆஃப்லைனில் வாங்க போகிறீங்கன்னா அங்கேயே ஏதாவது சீப்பஸ்ட்டு RGB கேபினெட் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸை தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டில் உங்களுக்கு கேல்குலேஷன்ஸும் நான் சொல்கிறேன். இப்போ வந்து இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2200 rupees இந்த கேபினெட்டோட ப்ரைஸ் வருது உங்களுக்கு. ஐ திங்க் இந்த விலைக்கு வந்து உங்களுக்கு RGB கேபினெட் கிடைக்காது. அதுக்கப்புறம் நம்ம மெயினாக யூஸ் பண்ண போகிறது ஒரு SSD இருந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு ஃபாஸ்ட்டாகவே யூஸ் பண்ண முடியும். NVMe நம்ம யூஸ் பண்ணல. NVMe ஃப்யூச்சரில் நீங்கள் வேணால் போட்டுக்கலாம். SSD வந்து 120 GB பேசிக்காக தான் போகிறோம், ஏன்னா பட்ஜெட் காரணமாக. அதுக்கப்புறம் இதில் வந்து நானும் பர்சனலாக இந்த SSD தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் வந்து ஸ்பீடு வந்து உண்மையிலே நல்லாவே இருக்குது. அதனால தான் நானும் இது உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு உங்களுக்கு 500 MBps கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இதோட ப்ரைஸ் வந்து 1553 அப்படின்னு வந்து அமேசானில் போட்டிருக்காங்க. ஆனால் ஆஃப்லைனில் 1600 வரைக்கும் சேல்ஸ் ஆகும். நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். அப்புறம் மெயினாக வந்து நம்ம ஸ்டோரேஜுக்கு வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் கண்டிப்பாக தேவை. அப்போ தான் வந்து மீதி விஷயத்தெல்லாம் ஸ்டோர் பண்ண நம்மளுக்கு வசதியாக இருக்கும். இதில் வந்து நம்ம 1 TB சீகேட்டோட பர்கோடா ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு 7.2K RPM
இருக்கிற வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க்கு. இது எனக்கு தெரிஞ்சு இதுவே போதுமான அளவு இருக்கும் உங்களுக்கு. வேணால் 2 டிபி போட்டுக்கலாம். இப்போ வந்து மெயினாக பவர் சப்ளைக்கு வந்தோன்னா 2 வகையான பவர் சப்ளை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சில்வர் ஸ்டோனோட 600 வாட் ST6T அதுக்கப்புறம் எஃப் அந்த மாடல் யூஸ் பண்ணியிருக்கலாம். இது வந்து ஒரு 80+ SMPS, அதனால தான் மெயின் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். மற்ற இந்த ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது இந்த மாதிரி 80+ 600 வாட்ஸு. இது வந்து ஒரு 3000 ருபீஸ் ஆஃப்லைனில் கிடைக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு பிடிச்ச ஆன்டி ஸ்போர்ட்ஸோட VS500. இது வந்து ரிவ்யூஸ் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் அதற்கு பார்த்ததே கிடையாது. 2 இயர்ஸ் வாரண்ட்டி உங்களுக்கு வந்துடுது. ஆனால் இது 80+ கிடையாது. 500 வாட்ஸ் SMPS, இதுவே உங்களுக்கு போதுமான அளவு இருக்கும். எதிர்காலத்தில் நீங்கள் வந்து பெரிய கிராஃபிக்ஸ் கார்டு கூட இதில் போட்டுக்கலாம். நீங்கள் ஆனால் 600 வாட் போட்டிருந்தா நல்லது. 600 வாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 3000 வரும். 3000 3500 வரைக்கும் வரும். இந்த SMPS போட்டிங்கன்னா உங்களுக்கு 2500 வரைக்கும் வரும். இப்போ GPU இவ்வளோ ப்ரைஸ் போயிட்டுருக்க சமயத்தில் என்ன GPU நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தா, நிறைய பேர் GT 710 அந்த மாதிரிலாம் 710 1030 அந்த மாதிரி நினைப்பீங்க. கண்டிப்பாக கிடையாது. நம்ம வந்து இந்த தடவை ஒரு புது GPU தான் பார்க்க போகிறோம். அதாவது NVIDIAவோட Quadro T400 அப்படின்ற ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு. இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வேறு லெவல் தான் சொல்லணும். ஏன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா GTX 1050 கார்டு, அதாவது 1050 Ti கிடையாது, 4GB கிடையாது. இது வந்து பழைய GTX 1050 2GB கிராஃபிக்ஸ் கார்டு அளவுக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஆனால் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு GT 1030 அளவுக்கு தான் உங்களுக்கு ப்ரைஸ் இருக்குது. ஆனால் GT 1030யோட சீப்பாகவே கிடைக்குது ஆக்சுவலி. அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து PNY பிராண்டில் மட்டும்தான் வரும் உங்களுக்கு. இதில் வந்து 2GB GDDR6 மெமரி இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து 384 CUDA கோர்ஸ் உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டிரைவர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NVIDIA என்டர்பிரைஸ் டிரைவர்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதில் மெயினான ஃபீச்சரை பார்த்தீங்கன்னா 8Kல 60 ஹெர்ட்ஸில் உங்களால் ஒரு டிஸ்பிளே யூஸ் பண்ண முடியும். இல்லை 4K 120 ஹெர்ட்ஸில் 3 டிஸ்பிளே யூஸ் பண்ண முடியும். இல்லை 5Kல 60 ஹெர்ட்ஸில் 3 டிஸ்பிளே யூஸ் பண்ண முடியும். இல்லை 3 மினி டிஸ்பிளே போட்டிருக்கு. அதனால் நீங்கள் இதுலேருந்து என்ன டிஸ்பிளே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜிபியோட ப்ரைஸ் ஆஃப்லைனில் வந்து உங்களுக்கு 8000 ப்ரைஸ் ரேஞ்சு கிடைக்கும். ஆன்லைனில் 8500. இப்போ இந்த பிசியோட பெஞ்ச் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு 3 கேம்ஸ் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது வந்து GTA 5 வந்து 1080p ஹை செட்டிங்ஸில் 70+ FPSல உங்களால் விளாட முடியும். Cyberpunk 1080p லோ செட்டிங்ஸில் உங்களால் 35+ FPSல விளாட முடியும். RDR2 1080p லோ செட்டிங்ஸில் 40+ FPSல விளாட முடியும். இந்த 3 கேம் தான் மெயினாக, அதனால் இதை மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து டோட்டலாக இந்த பில்டோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 32,500 நீங்கள் ஆஃப்லைனில் வாங்கலாம். கூட வந்து ஆனால் 35K நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கனால கூட இருக்கிற அந்த 2500க்கு வந்து நீங்கள் இன்னொரு 8GB ரேம் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் இன்னுமே நல்லாயிருக்கும். என் சேனல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.